அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய துவாவை அல்லா இடத்துல ஒப்படைக்கணும், நம்மளுடைய துவாவை அல்லா கபூல் செய்யணும், நிறையா சிந்தனையில் நம்ம இருப்போம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது தொழுகைக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது ஒது. அந்த ஒதுவோட எப்படி எடுக்க போகிறோம், அந்த சட்டங்கள் என்னன்றதான் இந்த வீடியோவில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பள்ளியில் நுழையும் போது நம்ம ஓத வேண்டிய துவா அல்லாஹ் மஃப்தலி அபாப ரஹ்மத்துக்க. பொருள்: அல்லாஹ்வே, உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை எனக்காக திறந்து வைப்பாயாக. ஒளி செய்யும்போது ஓதும் துவா பிஸ்மில்லாஹி அதீமி வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம். பொருள்: மகத்தான அல்லாஹ் தாலாவுடைய திருநாமத்தை கொண்டு தொடங்குகிறேன். இன்னும் இப்புகழ் தீனுல் இஸ்லாத்தின் மீது சகல புகழரையும் அல்லாஹ்வுக்கே உரியது. இன்ஷா அல்லாஹ். கை கழுவும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் யும்ன வல் பரக்கத்த வஅஊது பிக மின் ஷூரி வல் ஹலக்கத். பொருள்: யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்தில் நன்மையையும் பரக்கத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் உன்னிடத்தில் கஷ்டத்தை விட்டும் நாசத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வாய்க்கு புளிக்கும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அல திலாவதி கிதாபிக்க வ கஸ்ரதிக் திக்ரி லக்க வ ஷுக்ரிக் லக்க. பொருள்: யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு எனக்கு இதை கொண்டு உதவி செய்வாயாக. உன்னை அதிகமாக தியானம் திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செய்வதற்கும் உதவி செய்திருள்வாயாக. மூக்கில் தண்ணீர் செலுத்தும் போது ஓத வேண்டிய துவா அல்லாஹும்ம அரிஹ்னி வர்ஹ்தன் அல் பன்னத்தின் வ அன்த அன்னி ராலீன். பொருள்: யா அல்லாஹ், என்னை பற்றி பொருந்தி இருக்கும் நிலையில் நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகரச் செய்வாயாக. நாசிக்கு சிந்தும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம அன்னி அஊது பிக மின் ரவாஇ நாரி வ மின் சூஇத் தார். பொருள்: யா அல்லாஹ், நரகத்தின் துர்நாற்றத்தை விட்டும் அந்த கெட்ட வீட்டை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். முகத்தை கழுவும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம பைலி வஜ்ஹி யௌம தப் எல்லு உஜூஹு அவுலியாஇக வல துஷவ்வித் வஜ்ஹி யௌம தஸ்வத்து உஜூஹு ஆதாஇக. பொருள்: யா அல்லாஹ், நீ உன் நேசர்களின் முகங்களை ஒளியுடையதாகச் செய்து வைக்கும் நாளில் என்னுடைய முகத்தையும் ஒளியுடையதாகச் செய்து வைப்பாயாக. மேலும் உன் விரோதிகளின் முகங்களை கருப்பாக்கி வைக்கும் நாளில் என் முகத்தை கருப்பாக்கி வைக்காதிருப்பாயாக. இன்ஷா அல்லாஹ். வலது கரத்தை முழங்கை வரை கழுவும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம ஆதினி கிதாபி பியமினி வஹாசிப்னி ஹிசாபம் யசீரா. பொருள்: யா அல்லாஹ், என்னுடைய செயல் ஏட்டை அமால் நாமாவை என்னுடைய வலக்கரத்தில் கொடுப்பாயாக. இன்னும் என்னுடைய கணக்கை லேசானதாக்கி வைப்பாயாக. இடது முழங்கை வரை கழுவும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் துதியனி கிதாபி பிஸ்ஸிமாலி அவு மின் வராஇ தஹ்ரி. பொருள்: யா அல்லாஹ், என்னுடைய பட்டோலையை என் இடக்கரத்தில் கொடுப்பதை விட்டும் என் முதுகுக்கு பின்னால் கொடுப்பதை விட்டும் பாதுகாத்து தேடிக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹ். தலைக்கு மசுகு செய்யும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம அலில்லனி தஹத லில்லி அருஷிக யௌம லா லில்ல இல்ல தில்லு அருஷிக. பொருள்: யா அல்லாஹ், உன் அரிசுடைய நிழலை தவிர வேறு நிழலை இருக்க மாட்டாத அப்படிப்பட்ட கியாமத்து நாளில் என்னை உன்னுடைய அரசுடைய நிழலில் என்னை இருக்கச் செய்வாயாக. இது ஒவ்வொருதையும் நல்ல காதுக்கு நிதானம் செய்யும் போது ஓதும் துவா. இதை மனப்பாடம் செய்து அல்லாஹும்ம ஜஅல்னி மின்னல்லதீன யஸ்தமீஊன அல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனஹு அல்லாஹும்ம அஷ்மினி முனாதியல் ஜன்னதி. கழுத்திற்கு மசுகு செய்யும் போது ஓதும் துவா பொருள்: யா அல்லாஹ், நல்ல வார்த்தைகளை கேட்டு அதில் நல்லவர்கள் நடக்கும் நல்லவர்கள் என்னை சேர்த்து வைப்பாயா. அல்லாஹும்ம உத்தமர்களில் சேர்த்து என்னையும் சொர்க்கத்திற்கு அழைக்கும்படி செய்வாயாக. அஊது பிக மினஸ் ஸலாசிலி வல் அலாலி. இது காதுக்கு மசுகு செய்யும் போது ஓதும் துவா கிடையாது, இது கழுத்திற்கு மசுகு செய்யும் போது ஓதும் துவா. பொறுமையாக படித்து மனப்பாடம் செஞ்சுக்கோங்க.
இது பொருள் என்ன? யா அல்லாஹ், என்னுடைய கழுத்தை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. இன்னும் நான் நரகச் சங்கிலிகளை விட்டும் விலங்குகளை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து இன்ஷா அல்லாஹ் வலது காலை கழுவும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம சப்பித் கதமை அலா சிராத்தில் முஸ்தகீம். பொருள், யா அல்லாஹ், என்னுடைய இரு பாதங்களையும் உன்னுடைய நேரான சன்மார்க்கத்தில் நிலைப்படுத்தி வைப்பாயாக. இடது காலை கழுவும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க அன் தசில்ல பதரமைய அல சிராத்தி யௌம தன்சீலு அகதமுல் முனாஃபிகீன ஃபின்னார். பொருள், யா அல்லாஹ், நரகத்தில் முனாஃபிக்கு நயவஞ்சர்களின் பாதங்கள் சறுக்கி போயக்கூடிய கியாமத்து நாளில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் என் கால்களை சறுக்கி போகாதிருக்க நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒழு செய்து முடித்ததுக்கப்புறம் ஓதும் துவா. அஷ்ஹது அன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியார் என்றும் இன்னும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உதுவை ரொம்ப அர்த்தமுள்ளதாக எடுத்து அல்லாஹ் இடத்துல நம்ம தொழுகையை தேடி துவாவை தேடிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.